தூய்மைப்படுத்துவதற்காக. பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாஹ்விடத்தில் அவரை நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சோதித்தான். உஹதுடைய களத்தில் முகமெல்லாம் இரத்தமானது, பல் உடைக்கப்பட்டது. ஏன்? தூதர் 50 கூடிய அம்புகளை எரியக்கூடிய தோழர்களுக்கு ஒரு மலையின் மேல் ஏறுமாறு கட்டளையிட்டார்கள். போர் தொடங்க போகிறது. நீங்கள் நான் சொல்லும் வரை அல்லது இந்த போர் முடியும் வரை, நான் கட்டளையிடும் வரை எங்களுடைய பிணங்களை கழுகுகள் கொத்துவதை பார்த்தாலும் சரி கீழே இறங்கி வரக்கூடாது. ஆனால் எதிரிகள் ஓடுவதை பார்த்த அந்த தோழர்கள் போர் முடிந்து விட்டது என்று தங்களுக்குள் கலந்தாய்வு செய்து கீழே இறங்குகிறார்கள், தூதருடைய கட்டளையை மீறி. அல்லாஹ் சொல்கிறான் அந்த தோழர்களை பார்த்து குர்ஆனிலே, உங்களில் உலகத்தை விரும்பியவர்களும் இருந்தீர்கள், மறுமையை விரும்பியவர்களும் இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை உலகத்திற்காக நீங்கள் விட்டீர்கள். அல்லாஹ் உங்களை தோற்கடித்தான். லியப்தலியக்கும், சுப்ஹானல்லாஹ், உங்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக. ஏன் இந்த சோதனை? உங்களுடைய பாவங்களின் காரணமாக. ஆனால் அல்லாஹ் மன்னித்தான். முஃமின்களை அல்லாஹ் உயர்த்துவான். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாக. எப்படி அந்த சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும்? அதே வார்த்தையில் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த ஒரு முஃமினுடைய சோதனையும் நீக்குவதில்லை தௌபா இல்லாமல், அல்லாஹ்விடத்திலே திரும்பி வராமல். உஹதில் அல்லாஹ் சோதித்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றி அளித்தான். அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக. பாவங்கள் தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியும் நெருக்கடி இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியும் உங்களுடைய வாழ்வு விசாலமாக இல்லை என்றால், சோதனைகளால், பிரச்சனைகளால், செல்வத்தால், குடும்பத்தால், உறவுகளால் என எல்லா புறமும் இருளால் சூழப்பட்டு நெருக்கடிகள் இருந்தால், அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறீர்களா என்று நினைத்து பாருங்கள். தொழுகையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வை அஞ்சுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? பாவங்களை விட்டு விலகுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான். பதறி விடுவீர்கள் பாவங்களை கண்டால், பதறி விடுவீர்கள் அல்லாஹ் சோதித்தால், குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல். இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள், மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லாஹ்வின் நினைவில்லாமல் இருந்தால் அல்லாஹ் சோதிப்பான், சுத்தப்படுத்துவான், நெருக்கமாக்குவான்.